Assalamualaikum. Hi friends and cuties. Welcome to Chillam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ நம்ம வேஸ்டா தூக்கி போடுற சோப்பு கவர் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்கெட் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். குட்டீஸ் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கவர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலர் இருக்கும். ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லனா கிளாத் வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிருங்க. இப்போ இந்த கவரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அளவுகள் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ கவர் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அளவுகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கவரோட இந்த பீஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பேப்பரில் வந்து ஸ்டிக் மாதிரி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கவரை வச்சு நம்ம வந்து ஸ்டிக் மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சுட்டு நீங்கள் அந்த முனையிலிருந்து சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டிக் மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நம்ம க்ளூ வச்சு ஒட்டி விட்டுடலாம். ஹார்ட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த கவருக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிக்காக ஒரு 4 ஸ்டிக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஈவனாக இந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டிக்கையுமே நம்ம வந்து 2 ஸ்டிக்காக மாற்றிக்கலாம். மற்ற ஸ்டிக்கையுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 4 ஸ்டிக்கையுமே 2 ஸ்டிக்காக பெரிய பெரிய ஸ்டிக்காக இருக்க மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரே சைஸ்க்கு இருக்க மாதிரி. இப்போ இந்த 2 ஸ்டிக்குமே இப்படி வச்சுட்டு நம்ம மீதி ஸ்டிக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி ஏணிப்படி மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு அலைன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போது எல்லா ஸ்டிக்குமே ஒட்டியாச்சு. அடுத்து இன்னும் 2 ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம கூறு மாதிரி இங்கே ஒட்டி விட்டுடலாம். இதுவுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அதையுமே ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம சோப் பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சோப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ரெட் கலர் எடுத்து நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இல்லைனா இதை வந்து ஏதாவது ஒரு கவர் வச்சு கூட நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம். சேம் இந்த கவரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கவர் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஸோ இப்போ வந்துட்டு அது காயிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான க்ரீன் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த 2 சைட்லையுமே வச்சுட்டு மிடில் ஒரு லீவ்ஸ் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒட்டி விடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேர்ட்ஸ் வந்து நம்ம கிராஃப்ட் திங்ஸ் கடையில் வாங்குவோம் இல்லையா, ஸோ ஒரு குருவி 5 ரூபாய் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த குருவி பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல 2 குருவியுமே இப்படி ஒட்டி விட போகிறேன். இந்த மாதிரி குருவி உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம உள்ள நூலில் வந்து அழகாக குருவிகள் வந்து செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த குருவி வந்து பாருங்கள், பார்த்துட்டு அதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பாக்ஸில் வந்துட்டு லைட்டாக ஒரு லேஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போது இந்த பாக்ஸோட மிடில் ஒரு 3 ஃப்ளவர் மாதிரி ஒட்டிட்டு ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து பீட் வந்து வைக்க போகிறேன். இதோட இந்த கிராஃப்ட் வந்து முடியுது. ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவர் அண்ட் வேஸ்ட்டு சோப்பு பாக்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அழகான வால் ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, கிட்ட வந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து வேஸ்ட்டு கவரில் பண்ண மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது.
இப்போ நம்ம வச்சிருந்த அந்த சோப் பாக்ஸ்குள்ளார கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வால் ஹேங்கிங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட ஒரு நண்பர்களாக இணைஞ்சிக்கோங்க. ஸோ நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.